வணக்கம். கம்பனை நாம் மிகப்பெரிய அளவிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல், வள்ளுவனை கூட பின்னால் சொல்லி கம்பனை முன்னால் சொல்கிறான் பாரதி. கவி சக்கரவர்த்தி என்றும் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்றும் சொல்லுகிறோம். அதற்கான அடையாளமாக எதையாவது சொல்ல இயலுமா என்றால் ஏகப்பட்ட செய்திகள் இருக்கின்றன. அவற்றுள் ஒன்றை இன்று நான் சொல்ல விழைகின்றேன். கம்பராமாயணத்தை எழுத துவங்குகின்ற போது காப்பு செய்யுள் என்று ஒன்று கம்பன் எழுதுகிறார். எந்த ஒரு நூலையும் எழுதுகிற போது ஏதாவது ஒரு இறைவனை வணங்கி நான் எழுதுகிற இந்த நூல் நன்றாக அமைய வேண்டும் என்று கேட்பது கவிஞர்களுடைய புலவர்களுடைய வழக்கமாக இருந்தது. அந்த வகையிலே காப்பு செய்யுளை கம்பன் யாரை வைத்து பாடுகிறான் என்றால் ஆஞ்சநேயரை வைத்து பாடுகிறார். இந்த ஆஞ்சநேயர் யார் என்றால் மிகப்பெரிய அளவிலே இராமாயணத்திலே இடம்பெற்றவர். ராமனுடைய பட்டாபிஷேகத்தின் போதும் அவர் கூட இருப்பவர். இன்னும் சொல்ல போனால் ராமனுடைய வெற்றிக்கு துணை நின்றவர். இவர் வாயுவினுடைய புத்திரன் என்று சொல்லுவார்கள். அஞ்சு என்ற ஒரு சொல்லை வைத்து கம்பன் இங்கு விளையாடுகிறான். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். மிக அழகான பாடல் அது. அஞ்சு என்றால் பஞ்சபூதங்கள் சொல்லுகிறோம். பஞ்சபூதத்தில் ஒன்றான வாயு பெற்ற மகன் அஞ்சிலே ஒன்று பெற்றான். அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாக இருக்கக்கூடிய நீரை தாவி. எப்படி தாவுகிறான்? அஞ்சிலே ஒன்றாராக காற்று என்பது வழியாக போகிறான். அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு, அஞ்சிலே ஒன்றாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் ஒன்றாகிய பூமி பெற்றவள்தான் சீதை. அவளை கண்டு என்ன செய்கிறான்? அஞ்சிலே ஒன்றை வைத்தான். அஞ்சிலே ஒன்றாகிய நெருப்பினை அந்த இலங்கையிலே வைத்துவிட்டு வருகிறார் என்று சொல்லுகிறார். மிக அழகான பாடல் இது. பஞ்சபூதங்களும் ஒன்று சேர்ந்து இயங்குகிற ஒரு நிலையை அனுமன் செய்திருக்கிறார். அதை அழகாக சொல்லி, சொல் அடுக்காக சொல்லி நம்மை எல்லாம் பிரமிக்க வைக்கின்றான் கம்பன். இதனை அவன் பாடலுள்ளே செல்லுகிற போதும் அந்த கதை அமைப்பிலும் கூட அதை அங்கங்கே அந்த அஞ்சு என்பதை விடாமல் கொண்டு செல்லுகிற அந்த போக்கை பார்க்கிறோம். அதே போல கம்பன் நேசித்த பாத்திரங்களுள் தலையாய பாத்திரம் கண்டிப்பாக அனுமன் தான் என்று சொல்லுவார்கள். ஆஞ்சநேயருக்கு அனுமன் என்பது தமிழ் பெயர். அந்த அனுமனை சொல்லுகிற போது சொல்லின் செல்வன் என்று வர்ணிக்கின்றான் கம்பன். அதேன சொல்லின் செல்வன் என்று சொன்னால் சீதையை பார்த்துவிட்டு வருவதற்காக அனுப்புகிறார்கள். இவன் போகிறான், போய் பார்த்துவிட்டு திரும்பி வருகிறான். அப்பெல்லாம் நம்ம என்ன டெலிகம்யூனிகேஷனா என்ன ஒன்றும் கிடையாது. இவன் போனானா பார்த்தானா என்ன பண்ணா எதுவும் தெரியாது. வந்தால்தான் நிச்சயம், சொன்னால்தான் நிச்சயம். வருகிறான், எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். என்னவோ ஏதோ என்ற மனம் தவித்து கொண்டு இருக்கிறது எல்லோருக்கும். என்ன சொல்ல போகிறான்? சீதையை பார்த்தானா, பார்த்தாலும் உயிரோடு பார்த்தானா, அப்படியே இருந்தாலும் கற்போடு அவள் இருக்கிறாளா? இத்தனை கேள்விகள் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும், ராமன் இலக்குவன் உட்பட வானர சேனைகளுக்கும் இந்த கேள்வி. ஆனால் வருகிற போதே அவன் என்ன சொன்னான்? கண்டேன் கற்பினுக்கு அணியை. கற்பினுக்கு அணியை என்று சொல்லுகிற போது அவள் ராமனுடையவளாகத்தான் இருக்கிறாள், அவளை நான் கண்டுவிட்டேன் என்று. நான் போனேனா அப்படின்னு ஆரம்பிச்சா, போனேனா அப்புறம் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம். அங்க அப்படின்னம்னா ஐயோ அங்க என்ன ஆச்சோ அப்படின்னு, அதெல்லாம் நம்ம கண்டேன். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, கற்பினுக்கு அணியை, நீ எந்த கவலையும் பட வேண்டாம். ஏன்னா சீதை மீது நமக்கு ஐயப்பாடு இல்லை. கொண்டு போனவன் ஒரு அரக்கன், அவன் என்ன செய்தானோ என்று கவலைப்படாதீர்கள். கண்டேன் கற்பினுக்கு அணியை. அந்த சொல்லின் செல்வனை காப்பு செய்யுளினுடைய நிலையிலே வைத்து மிக அழகாக 5 என்ற சொல்லை பயன்படுத்தி
கம்பன் பாடியிருக்கிறார். அவன் கவி சக்கரவர்த்தி தானே.